அதிசய மரம் என்று அழைக்கப்படும் முருங்கை ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது. இதில் வைட்டமின்கள் ஏ, சி மற்றும் இ நிறைந்துள்ளன. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மற்றும் ஆரோக்கியமான சருமம் மற்றும் பார்வையை ஊக்குவிக்கிறது. ஆக்சினேற்றிகள் அதிகம் உள்ள முருங்கை ஆக்சினேற்ற அழுத்தம் மற்றும் வீக்கத்தை எதிர்த்து போராட உதவுகிறது. நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது. அதன் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் மூட்டு வலி போன்ற நிலைமைகளை நிர்வகிக்க உதவுகின்றன. முருங்கை கொழுப்பு மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைப்பதன் மூலம் இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது. இது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. நீரிழிவு நோயாளிகளுக்கு பயனளிக்கிறது. அதிக இரும்பு சத்து இரத்த சோகையை எதிர்த்து போராடுகிறது. அதே நேரத்தில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் எலும்புகளை வலுப்படுத்துகிறது. முருங்கையின் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் தொற்று நோய்களை எதிர்த்து போராடுகின்றன. அதிக நார்ச்சத்து இருப்பதால் செரிமான ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. கூடுதலாக முருங்கை அதிக நரம்பியல் பாதுகாப்பு விளைவுகள் மூலம் மூளை ஆரோக்கியத்தையும் அறிவாற்றல் செயல்பாட்டையும் மேம்படுத்துகிறது. இத்தனை மருத்துவ குணங்கள் நிறைந்த முருங்கையை பற்றி விரிவாக பார்ப்போம் வாங்க. 1. நோய் தடுப்பு ஊக்குவிக்கிறது. முருங்கை இலைகளில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பண்புகளுக்கு பெயர் பெற்ற ஏ, சி மற்றும் இ போன்ற அத்தியாவசியமான வைட்டமின்கள் நிரம்பியுள்ளன. வைட்டமின் சி தொற்றுகளை எதிர்த்து போராட உதவுகிறது. அதே நேரத்தில் வைட்டமின் ஏ மற்றும் இ ஆக்சினேற்றிகளாக செயல்பட்டு செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. 2. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளது. முருங்கையில் குர்சடின், குளோரோஜெனிக் அமிலம் மற்றும் பீட்டா கரோட்டின் உள்ளிட்ட பல சக்தி வாய்ந்த ஆக்சினேற்றிகள் உள்ளன. இந்த சேர்மங்கள் உடலில் உள்ள ஃப்ரீ ரேடியோக்களை நடுநிலையாக்க உதவுகின்றன, ஆக்சினேற்ற அழுத்தத்தை குறைக்கின்றன மற்றும் இதய நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்கின்றன. 3. அழற்சி எதிர்ப்பு பண்புகள். நாள்பட்ட வீக்கம், மூட்டு வலி, நீரிழிவு நோய் மற்றும் இருதய நோய் உள்ளிட்ட பல உடல்நல பிரச்சனைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஐசோதியோசனேட்டுகள், குர்சடின் மற்றும் குளோரோஜெனிக் அமிலம் போன்ற முருங்கையின் அழற்சி எதிர்ப்பு சேர்மங்கள் வீக்கத்தை குறைக்கவும் இந்த நிலைமைகளின் அறிகுறிகளை போக்கவும் உதவுகின்றன. 4. இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது. முருங்கையில் கொழுப்பை குறைக்கும் விளைவுகள் இருப்பதாக காட்டப்பட்டுள்ளது. இது இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவும். இதன் அதிக அளவு ஆக்சினேற்றிகள் இதயம் மற்றும் இரத்த நாளங்களை ஆக்சினேற்ற சேதத்திலிருந்து பாதுகாப்பதன் மூலம் இருதய ஆரோக்கியத்தையும் ஆதரிக்கின்றன. 5. இரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்துகிறது. நீரிழிவு நோயாளிகளுக்கு முருங்கைக்காய் நன்மை பயக்கும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த தாவரத்தில் ஐசோதியோசனேட்டுகள் போன்ற சேர்மங்கள் உள்ளன. அவை நீரிழிவு எதிர்ப்பு விளைவுகளை கொண்டுள்ளன மற்றும் இரத்த குளுக்கோஸ் அளவை நிர்வகிக்க உதவுகின்றது. 6. செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. முருங்கையில் உள்ள அதிக நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவுகிறது மற்றும் மலச்சிக்கலை தடுக்க உதவுகிறது. கூடுதலாக அதன் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் செரிமான மண்டலத்தை ஆற்றவும் இரைப்பை குடல் கோளாறுகளின் அறிகுறிகளை குறைக்கவும் உதவும். 7. இரத்த சோகையை எதிர்த்து போராடுகிறது. முருங்கை இரும்பின் சிறந்த மூலமாகும். இது இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்வதற்கும் இரத்த சோகையை தடுப்பதற்கும் மிகவும் முக்கியமானது. முருங்கை உட்கொள்வது ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கவும் ஒட்டுமொத்த இரத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும். 8. எலும்புகளை வலுவாக்கும். முருங்கையில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் நிறைந்துள்ளன. இவை இரண்டும் வலுவான மற்றும் ஆரோக்கியமான எலும்புகளை பராமரிக்க அவசியமானவை. முருங்கையை தொடர்ந்து உட்கொள்வது ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு தொடர்பான கோளாறுகளை தடுக்க உதவும். 9. நுண்ணுயிர் எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள். முருங்கை நுண்ணுயிர் எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை வெளிப்படுத்துகிறது. இது பல்வேறு பாக்டீரியா, பூஞ்சை மற்றும் வைரஸ் தொற்றுகளுக்கு எதிராக பயனுள்ளதாக அமைகிறது. அதன் சேர்மங்கள் நோய்க்கிருமிகளின் வளர்ச்சியை தடுக்கவும் உடலின் பாதுகாப்பு வழிமுறைகளை ஆதரிக்கவும் உதவுகின்றன. 10. மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. முருங்கையில் மூளையின் ஆரோக்கியம் மற்றும் அறிவாற்றல் செயல்பாட்டை ஆதரிக்கும் நரம்பு பாதுகாப்பு கூறுகள் உள்ளன. அதன் உயர் ஆக்சினேற்ற உள்ளடக்கம் மூளை செல்களை ஆக்சினேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாக்க உதவுகிறது. இது அல்சைமர் போன்ற நரம்பு சிதைவு நோய்களுக்கு வழிவகுக்கும். முருங்கையின் ஊட்டச்சத்து மதிப்பு. ஊட்டச்சத்து ஆம்ட். கலோரிகள் 64 கலோரி, புரத 9.4 கிராம், கொழுப்பு 1.4 கிராம், கார்போஹைட்ரேட் 8.3 கிராம், இழை 2.0 கிராம், வைட்டமின் ஏ 7564 IU, வைட்டமின் சி 51.7 மில்லிகிராம், வைட்டமின் இ 20.4 மில்லிகிராம், கால்சியம் 185 மில்லிகிராம், இரும்பு 4.0 மில்லிகிராம், மெக்னீசியம் 147 மில்லிகிராம், பொட்டாசியம் 337 மில்லிகிராம். சமையல் பயன்கள். முருங்கை இலைகளை சாலட்களில் புதிதாக பயன்படுத்தலாம். கீரை அல்லது காளை எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதைப் போலவே அவை ஊட்டச்சத்து ஊக்கத்தையும் சற்று மிளகு சுவையையும் சேர்க்கின்றன. முருங்கை தூள். உலர்ந்த மற்றும் பொடியாக்கப்பட்ட முருங்கை இலைகள் ஒரு பிரபலமான துணைப்பொருளாகும்.
இந்த பொடியை ஸ்மூத்திகள், பழச்சாறுகள், சூப்புகள் மற்றும் பேக்கரி பொருட்களில் சேர்த்து அவற்றின் ஊட்டச்சத்து மதிப்பை அதிகரிக்கலாம். காயங்களை ஆற்றுவது. முருங்கை இலைகள் மற்றும் சாறுகள் காயம் குணப்படுத்துவதை ஊக்குவிக்கவும் வீக்கத்தை குறைக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. அவை தொற்று நோய்களை தடுக்க உதவும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளன. சரும பராமரிப்பு. விதைகளிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் முருங்கை எண்ணெய் ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் ஈரப்பதமூட்டும் பண்புகளால் நிறைந்துள்ளது. இது பொதுவாக லோஷன்கள், கிரீம்கள் மற்றும் சீரம்களில் சருமத்தை ஈரப்பதமாக்கி பாதுகாக்க பயன்படுகிறது. முடி பராமரிப்பு. முருங்கை எண்ணெய் உச்சந்தலையை வளர்க்கவும் முடியை வலுப்படுத்தவும் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் முடி தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது. இது பொடுகு மற்றும் வறண்ட உச்சந்தலை நிலைகளை குறைக்க உதவுகிறது. வயதான அறிகுறிகளை குறைக்க. முருங்கைக்காயில் உள்ள அதிக வைட்டமின் இ உள்ளடக்கம் ஃப்ரீ ரேடியோக்களை எதிர்த்து போராட உதவுகிறது. வயதான அறிகுறிகளை குறைத்து சருமத்தை இளமையாகவும் பொலிவுடனும் வைத்திருக்க உதவுகிறது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.